நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். நண்பா, வெல்கம் டு ஆர்கேரன் சேனல். தமிழ் சினிமாவில் வந்து வெற்றிமாறன் படத்துக்கு தனி ஒரு படைப்பு இருக்குன்னு சொல்லலாம். தனி ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. அந்த வருஷத்தில் வந்து வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் பாகம் 2 வந்து விடுதலை பாகம் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் இன்றைக்கி அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்ன ஹிண்ட்டெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சொல்லணும்னா லீடிங் ரோலாக வந்து நம்ம சூரி தான் மெயின் ரோலாக வந்திருப்பார். ஒரு கடைசி ஹிண்ட்டில் மட்டும்தான் கடைசி பார்ட் 2க்கு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி வந்து வாத்தியார் கெட்டப்பில் வருவார். இதில் வந்து கதிரேசன் கெட்டப்பில் நம்ம சூரிய நடிப்பார் அப்படின்னு தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து வாத்தியார்ன்ற கெட்டப்பில் வந்து ஒரு பெரிய ரொம்ப டெரரான அரசுக்கு எதிரான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், ரயில்வே கவுத்துறதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து வச்சுருந்தாலுமே அந்த படத்தில் வந்து அன்ஃபில் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. அந்த விதத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் வந்து என்னென்ன விதத்துலலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு போராளி மாதிரி காட்டியிருக்காங்க விஜய் சேதுபதியை. அதில் வந்து சொன்ன மாதிரி தத்துவம் இல்லாதவன் தலைவன் கிடையாது, அப்படி இருந்தவன் பூரா ரசிகனாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள், தெரிக்கிற வசனங்கள், ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. இதில் மஞ்சு வாரியருக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கிற ஒரு காதல் கதையை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வழிநடுக்க காட்டுமல்லி மாதிரி இந்த படத்தில் தினம் தினம் ஓ நினைப்பு அப்படின்னு நம்ம இளையராஜா 2 பக்கமே வந்து மேஸ்ட்ரோன்னு நிரூபிச்சு மிரட்டிட்டாருங்க. அந்தளவுக்கு பூஸ்பமாக இருந்துச்சு 2 சாங்குமே. அந்த இதில் வந்து பிரியா பவானிக்கும் நம்ம சூரிக்கும் வந்து கெமிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் உரிய கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம விஜய் சேதுபதியை 2-3 லுக்கில் பார்க்கலாம். விண்டேஜ் லுக்கில், ஓல்டு கெட்டப்பில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு வந்து வன்முறை மொழி தெரியாது, ஆனால் வன்முறை நல்லா பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு டைலாக்குகளை வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுபோல் கதிரேசன் தான் யாருப்பா பிடிச்ச அந்த வாத்தியாரா அப்படின்னு காட்டுற மாதிரி கதிரேசன் அதுபடி நம்ம சூரிய என்ட்ரி வரும். அந்த சூரியோட என்ட்ரி வரும்போது கூஸ் பாம்ஸாக இருக்க போகுது. ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு மிரட்டலாக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் வந்து சண்டை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், இந்த போர் அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து வச்சுருந்தாலுமே படத்தோட ட்ரெய்லரில் 2 நிமிஷம் 40 செகண்ட் மட்டும் தான் இப்போ கிளிப்பிங்குமே விட்டுருக்காங்க. மேபி அடுத்த மாதம் 20ஆம் தேதி இந்த படம் வருது. அந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட் பார்ட்டை மறுபடியும் பார்த்தா தான் தோணுமோ அந்தளவுக்கு மிஸ் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் பார்ட்டே நான் 2 தடவை பார்த்தேன். மேபி இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம எதிர்பார்த்து தான் பார்க்கணும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையை கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி தெரியுது. மேபி ஆனால் அவர் சொன்னார் முன்னாடியே நான் ஃபஸ்ட் பார்ட்டை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே செகண்ட் பார்ட்டே சேர்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டு படம் வந்தனாலே செகண்ட் பார்ட்டுக்குரிய படத்தை வந்து முன்னாடியே எழுதி வச்சுருந்தாங்கன்னா படத்தில் வந்து பெரிதளவு கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் மாற்றம் இல்லாமல் அப்படியே லீடிங்காக கண்டினியூவாக போகும். இதுவே செகண்ட் பார்ட்டு எடுக்கணுன்றதுக்காக எடுத்தாங்கன்னா படம் வந்து கதை அந்த படத்தில் எடுத்து இல்லாத சீன்ஸ்லாம் வந்து புதுசாக வந்து பண்ணணும்னு சொல்லி கடைசி அதே மாதிரி சீன்ஸாக இந்த படத்தில் இருக்கும். இது உதாரணமாக இப்போ ரீசெண்டாக வந்து ஹாலிவுட் படத்தில் கிளாடியேட்டர் 2 வந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த வருஷத்தில் இந்த படங்கள் அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓவராலாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ட்ரெய்லர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறவரை உங்களை இந்த வீடியோ பார்த்து உங்கள் இருக்கணும். பை விவர்ஸ். நண்பா, வெல்கம் டு ஆர்கேரன் சேனல். தமிழ் சினிமாவில் வந்து வெற்றிமாறன் படத்துக்கு தனி ஒரு படைப்பு இருக்குன்னு சொல்லலாம். தனி ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. அந்த வருஷத்தில் வந்து வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் பாகம் 2 வந்து விடுதலை பாகம் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் இன்றைக்கி அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்ன ஹிண்ட்டெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சொல்லணும்னா லீடிங் ரோலாக வந்து நம்ம சூரி தான் மெயின் ரோலாக வந்திருப்பார். ஒரு கடைசி ஹிண்ட்டில் மட்டும்தான் கடைசி பார்ட் 2க்கு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி வந்து வாத்தியார் கெட்டப்பில் வருவார். இதில் வந்து கதிரேசன் கெட்டப்பில் நம்ம சூரிய நடிப்பார் அப்படின்னு தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து வாத்தியார்ன்ற கெட்டப்பில் வந்து ஒரு பெரிய ரொம்ப டெரரான அரசுக்கு எதிரான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், ரயில்வே கவுத்துறதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து வச்சுருந்தாலுமே அந்த படத்தில் வந்து அன்ஃபில் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. அந்த விதத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் வந்து என்னென்ன விதத்துலலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு போராளி